நேரத்தின் அருமை கருதி அதில் சில முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்புச் செய்திகளா உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கரூர் மாவட்டம் நெரூரையும் திருச்சி மாவட்டம் உன்னியூரையும் இணைக்கக்கூடிய வகையில் காவேரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் கட்டியிருக்கிறோம். கரூர் தொகுதி மக்களுடைய 25 ஆண்டு கால கோரிக்கையான புதிய பேருந்து நிலையத்தை 40 கோடி ரூபாய் மதிப்பில் அமைச்சிருக்கிறோம். 38 கோடி ரூபாயில 38 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் மினி டைடல் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி இருக்கிறோம். கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட மைய நூலகத்திற்கு புதிய கட்டடம், அரவக்குறிச்சியில் புதிய அரசு கலைக்கல்லூரி, புதிய வேளாண்மை கல்லூரி, குளித்தலையில் புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, அரசு தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரியிலே கூடுதல் கட்டடம், கரூர் ஈரோடு சாலை விரிவாக்கம், கிருஷ்ணராயபுரத்தில் முருங்கை பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடக்கம், கரூர் மாநகராட்சியில் புதிய நீச்சல் குளம், கிருஷ்ணராயபுரத்தில் சிப்காட் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பணிகள் வரப்போகுது. கரூர் மாவட்டத்தில் திருக்கோயில்கள் நில சம்பந்தமா சட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதற்காக நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பகுதி மக்களோடு சேர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். இதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு வழங்க இருக்கக்கூடிய அறிக்கையை கொண்டு நிச்சயமாக முழு தீர்வு காணப்படும். திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளை மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள எல்லா இடத்திலையும் பார்க்கிறீங்க. இந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்கக்கூடிய தெம்போடுதான் தமிழ்நாட்டுக்கான எதிர்காலத்தை வடிவமைக்கிற தொலைநோக்கு பார்வையோடுதான் உங்க முன்னாடி உரிமையோடு நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு கையெழுத்திட்டவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின். இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், நீங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் விடியல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? விடியல் பயணத்துல பயணம் போயிட்டு இருக்கீங்களா? மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறதா? மாதம் இதெல்லாம் சொன்னது. இதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செஞ்சவன் தான் இந்த ஸ்டாலின். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம் நம்மோட எதிர்காலம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், நாட்டுடைய எதிர்காலம். அதுக்காகத்தான் பள்ளி மாணவர்களுக்கு சூடான சுவையான உணவை கொடுப்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன். நம்ம குழந்தைகள் இப்போ வயிறார சாப்பிட்டு நல்லா படிக்கிறாங்களா? சொல்லுங்கம்மா, நல்லா படிக்கிறாங்களா? நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள்
எந்த போட்டி தேர்வானாலும் டாப்ல வரணும், உயரத்துக்கு வரணும். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உடனே செலக்ட் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். இதனால இன்னைக்கு IAS IPS செலக்ட் ஆகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகியிருக்கு. அடுத்து கல்லூரி கனவுக்கு காசு தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக கொண்டு வந்ததுதான் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும். நம்ம ஊர்ல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தோம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டத்தை அதிரடியாக செஞ்சேன். அதிலையும் குறிப்பா அதிமுக பாஜக போட்ட சூழ்ச்சிகளை முறியடிக்க அதை செஞ்சேன். அதுதான் போன மாசம் மகளிர் உரிமை தொகையாகவும் கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த 5000 ரூபாய். 5000 வந்துச்சா? 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அரசு ஊழியர்களுக்கு வஞ்சனை செஞ்சாங்க. அவங்க சம்பளம் வாங்கறத கூட கிண்டல் செஞ்சு பழனிசாமியே பேசினாரு. ஆனா நான் முதலமைச்சரான உடனே முறையாக ஒரு குழு அமைச்சேன், ஒரு கமிட்டி அமைச்சேன். அரசு ஊழியர்கள் ஏறக்குறை 22 ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கோரிக்கையை ஒரே கையெழுத்துல நிறைவேற்றியவன் தான் இந்த ஸ்டாலின். அன்றைக்கு அரசு ஊழியர்கள் என்னை கோட்டையில சந்திச்சு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்த காட்சி தமிழ்நாட்டு வரலாற்றில் யாரும் பார்த்திராத காட்சி. இப்படி ஒரு பக்கம் சாதனைகள், இன்னொரு பக்கம் புதிய புதிய மக்கள திட்டங்கள். இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் ஆட்சியில சாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை, கும்பல் வன்முறை இல்லை, தொடர் வன்முறைகள் இல்லை. தமிழ்நாடு அமைதியாக இருக்கு, மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. இதை பார்த்து அதிமுகவும் பாஜகவும் தான் டென்ஷனாக இருக்காங்க.